தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி பணிகளில் பொறுப்பாளர்களை நியமிக்கும் வேலையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தல் ராஜேஷ் வழங்கிக்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன், வணக்கம். மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தமிழகத்தின் தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவால் நியமிக்கப்பட்டிருக்கார். பாஜகவினுடைய தேசிய தலைமை அவரை நியமனம் செய்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் தங்களுடைய வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். நேற்றைய தினத்தில்தான் அகில இந்திய செயல் தலைவர் என்பது பாஜகவிற்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே தலைவராக இருந்த நட்டா அவர்கள் அவருடைய பதவி காலம் முடிந்த பிறகும் அவருடைய பதவி என்பது நீட்டிப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினத்தில் பாஜகவினுடைய செயல் தலைவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பொறுப்புக்கும் காலியாக இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு அதற்கான நிர்வாகிகள் நியமனம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல் அறிவிப்பாக தற்பொழுது தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் நுகர்வோர் ஜவுளி நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வர்த்தக அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தமிழகத்தோடு மிக நெருங்கிய தொடர்பை கொண்ட ஒரு நபராக அவர் இருக்கிறார். பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா காலம் தொடங்கி தற்பொழுது வரைக்குமே அவர் அதிமுகவுடன் மிகவும் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய நியமனம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் இன்சார்ஜை பொறுத்த வரைக்குமே அவர் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், இடப்பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இவர் தலைமையில்தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும். தமிழக தேர்தலை, அதாவது பாஜக என்ன மாதிரியான தேர்தல் அணுகுமுறைகளை முன்னெடுக்க வேண்டும், பாஜக நிர்வாகிகள் எப்படி இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இவர் அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவார். அதே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் இவர் முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அன்புமணி உள்ளிட்டோரிடம் இவர் மிகவும் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதே போல பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், அவர்களோடு ஒரு நெருங்கிய நட்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக பியூஷ் கோயல் அறியப்படுகிறார். ஏற்கனவே அவர் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு தமிழக அரசியல், பாஜகவினுடைய தமிழக அரசியல் என்ன என்பதெல்லாம் அவருக்கு நன்கு தெரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பியூஷ் கோயல் தமிழக தேர்தல் அதிகாரியாக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.